இப்ப இந்த நாடு மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றத நம்மள ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் பிரச்சனையும் இந்த பிரச்சனையை நாம எதிர்கொண்டிருக்கின்றோம். என்ன பிரச்சனை? இந்த 500 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநோயாளி ஒருத்தன் அறிவிப்பு பண்ணி விட்டான் நடிச்சாமத்துல. அப்படி அறிவிப்பு பண்ணதனுடைய வெளிப்பாடு என்ன? எல்லாம் இப்ப 500 1000 செல்லாது என்று சொல்லி அலையக்கூடிய ஒரு நிலைமை. மனநோயாளி பண்ண அறிவிப்புல எல்லாரும் இப்ப மனநோயாளியா தெரியக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. எல்லாம் கட்டிச்சோத்தோட காலையில கிளம்பி போய் அந்த பேங்க் வாசல்ல படுத்தா தான் ஒரு 2000 ரூபாய் எடுத்து வர முடியுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை படுமோசமா போச்சு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையை இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்றது என்றால் இதை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வியாபார ஸ்தலங்கள்லாம் சுடுகாடு போல காட்சி தருது. கொடுக்கல் வாங்கல் நடத்த முடியல. சிறு வணிகர்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டில் பல பேர் மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் பல கம்பெனிகள் விடுமுறை விட்டு விட்டார்கள். இந்த வணிகர் சங்கம் இப்ப போராட்டம் நடத்த அறிவித்திருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் உண்டான போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில இந்த மோடி என்ற கிறுக்கன் சொல்றான் 93% ஆதரவு எங்களுக்கு இருக்கு. என்ன இந்த ரூபா நோட்டு விஷயத்துல 93% பேர் ஆதரிச்சுட்டாங்களாம். இவரை என்னப்பா ஆதரிச்சாங்க? நான் ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டிருக்கேன், அதுல 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டதுல பெருவாரியா 93% பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏண்டா இந்தியாவில் 5 லட்சம் பேர் தான் இருக்காங்களா? 133 கோடி பேர் இருக்கும். 133 கோடி பேர்ல 5 லட்சம் என்பது 1% கூட கிடையாது. 0.0001 கூட இல்ல. அதை இந்த மாதிரி வைத்துக்கொண்டு ஆதரித்து விட்டார்கள். நீ கருத்து கணிப்படுத்தையில நீ இந்த ஏடிஎம் பக்கம் பாரு. நீ ஏடிஎம் வாசல்ல இது அற்புதமான ஒரு அறிவிப்பு நீ சொல்லிப்பாரு. கொலவெறியில இருக்காங்க மக்கள். கையில கிடைச்சானா அவ்வளவுதான் அப்படின்னு. அதனாலதான் சொல்லிட்டாரு என்னைய கொல்ல சதி நடக்குது அப்படின்ட்டாரு. என்னைய கொல்ல சதி நடக்குது தெரிஞ்சு போச்சு. ஏடிஎம் பக்கம் கூப்பிட்டுருப்பாங்க போல. எவனாவது போனை போட்டு நீ ஏடிஎம் பக்கம் பாருடி அப்படின்னு இருப்பாங்க போல. பயந்து நடுங்கிக்கிட்டு என்னை கொல்ல சதி நடக்குதுன்றா. அப்ப எப்படின்னா இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இதை தூக்கிக்கிட்டு மீடியாக்கள் 93% ஆதரவு கிடைச்சிருச்சான். யாருப்பா சொன்னா? மோடியே சொல்லிட்டாரு. ஏண்டா இது என்னடா இது லாஜிக்கா? இது ஒரு திருட்டு பையன் திருடுறான், 5000 ரூபாய் ஆட்டைய போடுறான், கையங்களமா பிடிச்சாச்சு. அவன் திருடன் இல்லையா? யாரா சொன்னா? அவனே சொல்லிட்டான், திருடனே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி மோடியே சொல்லிட்டாரு. மோடி ரொம்ப நல்லவர்னு மோடியே சொல்லிட்டாரு. மோடி வீராதி வீரர்னு மோடியே சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் ஒரு பேடி. அந்த பேடி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா? அவன் செஞ்சது சரி காணுவதற்காக நியாயப்படுத்துறதுக்காக ஒரு செட்டிங் பண்ற இந்த சத்ருகன் சின்ஹா என்ற பிஜேபியினுடைய எம்பி என்ன அவர் சொல்லியிருக்காரு. என்ன இப்படி மக்களை போட்டு இந்த வதைச்சிட்டு 93% எனக்கு ஆதரவுன்னு இப்படிலாம் பொய் சொல்லலாமா? யார? மோடியை பார்த்து கரடியே காரி துப்பிருச்சு போ. உன்னைய ஓம் பிஜேபி காரனே காரி துப்புறான். என்னடா இது? ஏன்டா இப்படி பொய் சொல்ற? மக்களுடைய உணர்வுகளை பாடுறா மதிரா என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் நீ சரியான ஆளாக இருந்தா பாரு. பாதிக்கப்பட்டு தன்னுடைய மகளுடைய கல்யாணம் நடத்த முடியாம செத்து போனான இந்த தந்தை அவனுடைய குடும்பத்துல போய் கேட்டு பாடுறான் ஆதரவா இல்லையான்னு. ஒரு குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அனுமதித்து விட்டு அந்த மருத்துவமனை பழைய 500 1000 நோட்டை வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால அந்த குழந்தை செத்தத அந்த தாய் தந்தையிட்ட போய் கேட்டு பாரு. சொல்லுவாங்களா ஆதரவு என்று? அதுல கொடுமை என்ன அப்படின்னா எல்லாமே பொய் தான் டோட்டலா. இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன்ல மோடி பேசுறாராம். என்ன 2000 ரூபாய் நோட்டை காமிச்சா மோடி பேசுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்.